ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சென்னையில் ஒரு முக்கியமான காலேஜ் தான் இன்றைக்கி பார்க்குறோம். அதுதான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கு அடுத்தபடியாக அந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருக்க ஒரு முக்கியமான காலேஜ் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கவர்மெண்ட் ஃபீஸ் பேஸ் பண்ணி தான் அந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 50,000 1 lakh தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் செலெக்ஷன் ஆனீங்கன்னா ஃபீஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 சுமார் வரும். டோட்டலாக 160 தான் வரும் டோட்டலாக இயர்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். இது சிட்டியில் வந்து கொஞ்சம் அவுட்டில் இருக்கனால இயற்கையோட ஒரு அழகோடு இருக்கும். பிளேஸ்மெண்ட் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 51 lakhs ஐஎஸ் பேக்கேஜ் சேலரியில் செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஆவரேஜே பார்த்திங்கன்னா 5 to 6 lakhs வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் செலெக்ஷன் ஆகிறாங்க. இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் ஓரியன்டெலாம் நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். கோர் கம்பெனி கொஞ்சம் கம்மி தான். இந்த காலேஜோட கவுன்சிலிங் டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1399. நம்ம இன்றைக்கி இந்த காலேஜோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கட் ஆஃப் தான் பார்க்குறோம். என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப், லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 or 3 மார்க் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ், இதோட கவுன்சிலிங் கோடு வந்து ஏடி. ஓசி 193, பிசி 191, பிசிஎம்க்கு வந்து 190, எம்பிசிக்கு வந்து 189.5, எஸ்சிக்கு வந்து 177.5, எஸ்சிஏக்கு வந்து 168.5, எஸ்டிக்கு வந்து 140. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங், இதோட கவுன்சிலிங் கோடு பார்த்திங்கன்னா ஏஎம். கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 192, பிசிக்கு வந்து 190, பிசிஎம்க்கு வந்து 180.5, எம்பிசிக்கு வந்து 185, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 174.5, எஸ்சிஏக்கு 153, எஸ்டிக்கு வந்து 127.5. அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இதோட கவுன்சிலிங் கோடு பார்த்திங்கன்னா பிஎம். ஓசிக்கு வந்து 186, பிசிக்கு வந்து 180, பிசிஎம்க்கு வந்து 181, எம்பிசிக்கு வந்து 175, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 168, எஸ்டிக்கு வந்து 114. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா சிபி. ஓசிக்கு 190, பிசிக்கு வந்து 189, பிசிஎம்க்கு வந்து 190, எம்பிசிக்கு வந்து 185.5, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 171.5, எஸ்சிஏக்கு வந்து 160.5. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர், இதோட கவுன்சிலிங் கூட சிஇ. ஓசிக்கு 175, பிசிக்கு வந்து 170, பிசிஎம்க்கு 169, எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 161.5, எஸ்சிக்கு வந்து 116. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இதோட கவுன்சிலிங் கோடு சிஎஸ். ஓசிக்கு வந்து 195, பிசிக்கு வந்து 193, பிசிஎம்க்கு வந்து 194, எம்பிசிக்கு வந்து 190. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 177.5, எஸ்சிஏக்கு 153, எஸ்டிக்கு வந்து 162. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் அண்டு கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோடு சிஇஏ. ஓசிக்கு வந்து 190, பிசிக்கு வந்து 188, பிசிஎம்க்கு வந்து 186, எம்பிசிக்கு வந்து 180. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து 162, எஸ்சிஏக்கு வந்து 131.5, எஸ்டிக்கு வந்து 117. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இதோட கவுன்சிலிங் கோடு இசி. ஓசிக்கு வந்து 192, பிசிக்கு வந்து 190, பிசிஎம்க்கு வந்து 189, எம்பிசிக்கு வந்து 188, எஸ்சிக்கு வந்து 167, எஸ்சிஏக்கு வந்து 136. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு வந்து 153. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், இதோட கவுன்சிலிங் கோடு இஇ. ஓசிக்கு 188, பிசிக்கு வந்து 187, பிசிஎம்க்கு வந்து 185, எம்பிசிக்கு வந்து 180, எஸ்சிக்கு வந்து 156, எஸ்சிஏக்கு வந்து 130. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோடு வந்து இவி. ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 190, பிசிக்கு வந்து 188, பிசிஎம்க்கு வந்து 188.5, எம்பிசிக்கு வந்து 182, எஸ்சிக்கு வந்து 161, எஸ்சிஏக்கு வந்து 143. பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோடு ஐடி. ஓசிக்கு 192, பிசிக்கு 190, பிசிஎம்க்கு 189, எம்பிசிக்கு 188, எஸ்சிக்கு வந்து 172.5, எஸ்சிஏக்கு வந்து 156. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதோட கவுன்சிலிங் கோடு எம்இ. ஓசிக்கு 184, பிசிக்கு 175, பிசிஎம்க்கு வந்து 182, எம்பிசிக்கு வந்து 175, எஸ்சிக்கு வந்து 151. மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங், இதோட கவுன்சிலிங் கோடு வந்து எம்இஜெட். ஓசிக்கு வந்து 184, பிசிக்கு வந்து 179, பிசிஎம்க்கு வந்து 176, எம்பிசிக்கு வந்து 174, எஸ்சிக்கு வந்து 157. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு சைபர் செக்யூரிட்டி, இதோட கவுன்சிலிங் கோடு எஸ்சி. ஓசிக்கு வந்து 190, பிசிக்கு வந்து 188, பிசிஎம்க்கு வந்து 189, எம்பிசிக்கு வந்து 187,
எஸ்சிக்கு வந்து 173, எஸ்சிஏக்கு வந்து 174. இப்போ நம்ம பார்த்தது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இந்த வருஷம் ஒரு 1 or 2 மார்க் டிஃப்ரென்ஸ் வரலாம். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இது போன்ற காலேஜ் வீடியோக்கள், முக்கியமான காலேஜ் வீடியோக்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஒளிபரப்போம். நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நன்றி.